சாயும் இந்த பொண்ணை பார்த்ததுமே எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க வேற ஒரு நல்ல பையனா பாத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்கள கிளம்ப சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப கடுப்பாகி, உங்களுக்கு பிடிக்கலனா உங்க ஃபேமிலி கிட்டே சொல்லிருக்கலாம்ல, என்னையே வர வச்சு என்னோட டைமை வேஸ்ட் பண்றீங்கன்னு ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறா. எங்க அரேஞ்ச் மேரேஜ்னா பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றது சகஜம் தானேன்னு நம்ம சாயும் சொல்றான். இந்த பொண்ணு சாரி, நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன், இந்த சம்பந்தமும் செட் ஆகாம போயிடுச்சு, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எங்க அம்மா கிட்டே என்ன சொல்ல போறேன்னு தெரியலன்னு பயப்படுறா. ஆக்சுவலா இந்த பொண்ணை நிறைய பேர் பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. பார்த்த எல்லாத்துக்குமே இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்றப்ப இந்த பொண்ணோட அம்மா ரொம்ப சந்தோஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப லூசு மாதிரி பண்றனால அவங்க பாக்குறவங்களுக்கு இவங்க ஒரு லூசா இருப்பாங்களோன்னு தோணுது. அதனால இவங்களும் எதுவுமே சொல்லாம வீட்டுல கலந்து பேசிட்டு சொல்றோன்னு கிளம்பிடுறாங்க. இதனால பொண்ணு பார்க்க வர எல்லாருமே இந்த பொண்ணோட அம்மாவை பார்த்துட்டு இந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணோட அம்மா எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்றதுனால ஹாஸ்பிடல்லாம் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் தான் எடுப்பாங்களாம். இதனா இந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொன்னாலும் அவங்க வேணான்னு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் கேக்குற நம்ம சாயும், ஏங்க நீங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை போய் ஒருத்தமே வேணாங்கிறானா அவனை விட ஒரு பெரிய லூசு எவனுமே இல்லன்னு சொல்றான். அப்ப நீங்க யாருன்னு இந்த பொண்ணு கேக்குறா. இந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த பொண்ணுக்கு பைனாப்பிள் ஜூஸ்னா எடுத்துட்டு வந்து தரான். அப்ப அந்த பொண்ணு கடைசியா ஒரு வரன் வந்துச்சு, அவங்களும் எங்க அம்மாவை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்புனனால எங்க அம்மா சூசைடே பண்ணிக்க போயிட்டாங்க, இப்ப நீங்களும் இப்படி சொல்லிட்டீங்க, இத போய் எங்க அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு நம்ம சாய் கிட்டே கேக்குறா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.